अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. हज़रत मसीह मऊद अलैहिस्सलाम एक जगह फरमाते हैं कि मैं खुदा ताला का शुक्र अदा करता हूं, நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அவன் எனக்கு ஒரு தூய விசுவாசமுள்ள ஜமாத்தை தந்திருக்கின்றான். எந்த வேலைக்காக எந்த நோக்கத்திற்காக நான் அவர்களை அழைக்கிறேனோ மிகவும் விரைவாகவும் மிகவும் உணர்வுடனும் ஒருவர் மற்றொருவரை விட தனது தைரியம் மற்றும் வாய்ப்பிற்கேற்ப அதன் பக்கம் விரைந்து வருவதை நான் பார்க்கின்றேன். மேலும் அவர்களிடம் உண்மை மற்றும் தூய்மை தென்படுவதை நான் பார்க்கின்றேன். நான் ஏதாவது ஒரு பணியின் பக்கம் சைகை காட்டினால் அதை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். கூறுகின்றார்கள், உண்மையில் எந்த ஒரு சமுதாயமும் ஜமாத்தும் அதில் தனது இமாமுக்கு கட்டுப்படுவது மற்றும் பின்பற்றுவதற்கு இதுபோன்ற உணர்வு, தூய்மை மற்றும் விசுவாசத்தன்மை இருக்காதோ அப்போது வரை தயாராக இருப்பதில்லை. கூறுகின்றார்கள், ஹசரத் மசி அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் மற்றும் துன்பங்கள் போன்றவை அவர்களுடைய சீடர்களிடம் இருந்த ஜமாத்தின் குறைபாடு மற்றும் விருப்பமின்மையே ஆகும். இதனை ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறுகின்றார்கள். ஆனால் இதற்கு நேர்மாற்றமாக ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் உண்மை மற்றும் விசுவாசத்தினை எடுத்து காட்டினார்கள். இது போன்ற ஒரு உதாரணம் உலக வரலாற்றில் கிடைக்கப்பெறாது. அவர்கள் பெருமானருக்காக அனைத்து கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்வதனை எளிதாக கருதினார்கள். எந்த அளவு என்றால் தனது விருப்பமான நாட்டினை துறந்தார்கள். தனது உறவினர்களை விட்டும் தனது நண்பர்களை விட்டும் பிரிந்தார்கள். இறுதியில் பெருமானருக்காக தனது உயிரை கொடுப்பதிலும் கூட பின்னடையவோ வருத்தமோ அடையவில்லை. இதே உண்மை மற்றும் விசுவாசம்தான் இறுதியில் வெற்றியடைய செய்தது. இதனை போன்றே நான் பார்க்கின்றேன், அல்லாஹு தாலா இறந்த ஜமாத்திற்கு இதனுடைய கண்ணியம் மற்றும் மேன்மைக்கேற்ப ஒரு உணர்வை கொடுத்திருக்கின்றான். அது உண்மை மற்றும் விசுவாசத்தின் உதாரணத்தை காட்டுகின்றது. பிறகு அன்னார் தனது நூல் ஹக்கீகத்துல் வஹியில் தனக்காக வெளிப்பட்ட இறை அடையாளங்களை கூறும்போது 76வது அடையாளத்தில் கூறுகின்றார்கள், பராஹினே அஹமதியாவில் என்னை பற்றி இறைவனுடைய முன்னறிவிப்பு உள்ளது. அல் கைத்து அலைக்க முஹப்பத்தம் மின்னி வலி துஸ்னா அலா ஐனி, அதாவது
இறைவன் கூறுகின்றான், நான் உனது அன்பினை மக்களது உள்ளங்களில் போடுவேன், மேலும் நான் எனது கண் பார்வையில் உன்னை வளர்ப்பேன். இது எந்த மனிதரும் என்னுடன் தொடர்பு கொண்டிராத போது இறங்கிய இல்ஹாம் ஆகும். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இந்த இல்ஹாம் நிறைவேறியது. மேலும் எனது அன்பினை உள்ளத்தில் நிரப்பிய ஆயிரக்கணக்கான மக்களை இறைவன் எனக்காக படைத்தான். அவர்களில் சிலர் உயிரினை அர்ப்பணித்தார்கள், சிலர் எனக்காக பொருளாதார இழப்பை சகித்துக் கொண்டார்கள், சிலர் எனக்காக தனது நாட்டை விட்டு விரட்டப்பட்டார்கள், கஷ்டம் கொடுக்கப்பட்டார்கள், துன்பம் இழைக்கப்பட்டார்கள். மேலும் ஆயிரக்கணக்கானோர் தனது நப்சின் தேவைகளை விட எனக்கு முன்னுரிமை வழங்கி தனது விருப்பமான செல்வங்களை எனது முன்னால் வைக்கிறார்கள். இங்கு ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது ஒரு நேர்மையான ஒரு சஹாபி ஹஜ்ரத் சையத் மீர் நாசிர் ஷா சாஹிபுடைய கடிதத்தை பற்றி கூறுகின்றார்கள். அவர் எழுதுகின்றார், எனது மிகப்பெரிய ஆசை என்னவென்றால் மறுமையில் ஹுசூருடைய நிழலில் இந்த பரக்கத்து நிறைந்த ஜமாத்துடன் இப்போது எவ்வாறு இருக்கின்றேனோ அவ்வாறு இருக்க வேண்டும். ஹுசூர் அல்லாஹ் நன்கு அறிபவனாவான். எனக்கு உங்களுடன் எந்த அளவு அன்பு உள்ளதென்றால் எனது எல்லா செல்வங்களும் எனது உயிரும் ஆகிய அனைத்தும் தங்களுக்கே அர்ப்பணமாகும். மேலும் 1000 உயிர்களுடன் உங்களுக்கு அர்ப்பணமாவேன். எனது சகோதரர் எனது பெற்றோர்கள் தாங்களுக்கே அர்ப்பணமாவார்கள். இறைவன் எனது முடிவை தாங்களுடைய அன்பு மற்றும் கட்டுப்படுதலில் ஏற்படுத்துவானாக. ஆமீன். ஹஜரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இந்த அளவு உண்மை மற்றும் உறுதியான எண்ணத்தில் அதிக அளவில் மக்களை ஜமாத்தில் பார்க்கும்போது என்னை அறியாமல் இவ்வாறு கூற வேண்டி வருகிறது. எல்லாம் வல்ல எனது இறைவா, உண்மையில் ஒவ்வொரு அணுவிலும் கூட உனது வல்லமை உள்ளது. நீதான் இவர்களது உள்ளங்களை கூச்சல் குழப்பம் நிறைந்த இந்த காலகட்டத்தில் எனது பக்கம் கொண்டு வந்தாய். மேலும் அவர்களுக்கு உறுதியாக நிலைநிற்றலை வழங்கினாய். இது உனது மாபெரும் வல்லமையாகும். தற்பொழுது நான் விசுவாசம், கொள்கை, பிடிப்பு, அன்பு மற்றும் கட்டுப்படுதலில் நிரம்பியுள்ள சில தூயவர்களின் அறிவிப்புகளை எடுத்துரைப்பேன். சில விஷயங்களை பார்க்கும்போது சாதாரணமாக தெரியும், மிகவும் சின்ன சின்ன விஷயங்களாக தென்படும். மனிதன் இது என்ன கட்டுப்படுதல், இது சாதாரண விஷயம் என கருதுவான். ஆனால் கட்டுப்படுதலுக்கான ஒவ்வொரு சம்பவத்திலும் ஒரு ஆழமான படிப்பினை உள்ளது. இந்த அன்பு மற்றும் விசுவாசத்தின் காரணமாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சஹாபாக்கள் எவ்வாறு மகிழ்ச்சியுடன் முழுமையாக கட்டுப்பட்டார்கள். இவை அனைத்தும் நம் அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாகும். உண்மையில் இந்த உண்மையான கட்டுப்படுதல் மற்றும் தொடர்புதான் பிறகு தக்வாவில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கின்றது, ஜமாத்துடைய ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கின்றது. இவை அனைத்தும் நம் அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாகும். ஹஜ்ரத் ஃபசல் இலாஹி சாஹிப் ரிட்டையர்ட் போஸ்ட்மேன் கூறுகின்றார்கள், எனது பதவி உயர்வுக்கான கட்டளை அரசாங்கத்திடம் இருந்து வந்தது. இதனை நான் ஹுசூரிடம் எடுத்துரைத்தேன். ஹுசூர், எனக்கு பதவி உயர்வு ஏற்பட்டுள்ளது, நான் இங்கிருந்து செல்கின்றேன், எனது இடமாற்றமும் நடைபெற்றுவிடும் என்று கூறினேன். ஹுசூர் கூறினார்கள், ஃபசலிலாஹி, பாருங்கள், மக்கள் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து இங்கு வருகின்றார்கள், அதாவது காதியானுக்கு வருகின்றார்கள். ஆனால் நீங்கள் பதவி உயர்வு கிடைத்துவிட்டது என்பதனால் இங்கிருந்து செல்கிறீர்களா? இங்கேயே இருங்கள், நாம் உமது தேவைகளை நிறைவேற்றுவோம் என்று கூறினார்கள். அவர் கூறுகின்றார், ஆகையால் ஹுசூருடைய கூற்றிற்கேற்ப நான் இங்கிருந்து செல்வதிலிருந்து மறுத்துவிட்டேன். பிறகு இங்கேயே இருந்தேன். பொருளாதார பலனை தியாகம் செய்துவிட்டார். ஹஜ்ரத் முஃப்தி ஃபதுலுர் ரஹ்மான் சாஹிப் கூறுகின்றார்கள், ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வழக்கிற்குரிய தேதிகளில் குருதாஸ்பூர் சென்று வருவார்கள். என்னை கண்டிப்பாக உடன் வைத்திருப்பார்கள். அந்த காலத்தில் குதிரை வண்டிதான் இருந்து வந்தது. அன்னார் காலையில் செல்வதற்காக வரும்போது மியா ஃபதுலுர் ரஹ்மான் எங்கே என கேட்பார்கள். நான் இருந்தேன் என்றால் நான் உள்ளேன் என கூறுவேன். இல்லை என்றால் எனது வீட்டிற்கு ஆள் அனுப்பி என்னை சீக்கிரம் வரவழைப்பார்கள்.
உசூருடைய குதிரை வண்டியை நான் தான் எப்பொழுதும் ஓட்டி வருவேன். குதிரை ஓட்டுபவனுக்கு அனுமதி கிடைக்காது. நான் குதிரை ஓட்டியின் இடத்தில் உட்கார்ந்து கொள்வேன். மியா ஷாதி கான் சாஹிப் என்னுடன் உட்கார்ந்திருப்பார்கள். குதிரை வண்டியினுள் ஹுசூர் அவர்கள் தனியாகத்தான் அமர்ந்திருப்பார்கள். இந்த நிலையில் எனது இரண்டாவது மகன் உடல் சுகவீனம் அடைந்தான். அதாவது இந்த வழக்குகள் தொடர்பான பயணங்கள் மேற்கொண்டிருக்கும் போது குழந்தை உடல்நலம் சரியில்லாமல் போனது. அந்த குழந்தைக்கு டைபாய்டு உண்டாயிற்று. உசூர் அடிக்கடி அக்குழந்தையை பார்க்க வருவார்கள். வழக்குடைய தேதிக்கு ஒரு நாள் முன்பாக எனது மனைவி உசூரிடம் துவாவிற்காக எழுதுங்கள் என்றாள். நான் கூறினேன், அன்னார் ஒவ்வொரு நாளும் குழந்தையை பார்ப்பதற்காக வரும்போது பிறகு எழுத வேண்டிய என்ன அவசியம் உள்ளது என்றேன். ஆனால் அவள் என்னை வற்புறுத்தினாள். பிறகு நான் துவாவிற்கான விண்ணப்பத்தினை எழுதினேன். அதாவது ஒரு கடிதம் எழுதி அனுப்பினேன். அதற்கு பதிலாக உசூர் அவர்கள், நான் துவா செய்வேன், ஆனால் தக்தீர் முபரமாக இருந்தால் அதனை தவிர்க்க முடியாது என எழுதியிருந்தார்கள். இதனை படித்ததும் எனக்கு கண்ணீர் வந்தது. எனது மனைவி ஏன் என கேட்டாள். நான் கூறினேன், இந்த குழந்தை இனி நம்மிடம் இருக்க மாட்டான். ஒருவேளை இந்த குழந்தை குணமாக வேண்டியது இருந்தால் அன்னார் இவ்வாறு எழுதியிருக்க மாட்டார்கள். எவ்வாறாயினும் மறுநாள் காலையில் பயணம் செல்ல வேண்டியிருந்தது. அனைவரும் முச்சந்தையில் நின்று கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹுசூர் வந்தார்கள். எவரிடமும் எதுவும் பேசவில்லை. நேராக எனது வீட்டிற்கு வந்தார்கள். குழந்தையை பார்த்தார்கள். தம் செய்தார்கள். என்னிடம், நீர் இன்று இங்கேயே இருங்கள், நான் நாளை திரும்பி வந்து விடுவேன். குழந்தையின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது என்றார்கள். ஆகையால் நான் வீட்டிலேயே இருந்தேன். ஹுசூருடைய எல்லா பயணங்களிலும் உடன் இருந்திருந்தேன், இந்த ஒன்றை தவிர. குழந்தையுடைய நிலைமை மோசமானதாக இருந்தது காரணமாக இருந்த போதிலும் ஒரு நாள் அன்னாருடன் பயணம் மேற்கொள்ள முடியாமல் போனதற்கான வருத்தம் மிகவும் தெளிவாக தெரிகின்றது. மியா நிசாமுதீன் சாஹிபுடைய மகன் ஹசரத் ஹாஃபிஸ் அப்துல் அலி சாஹிப் கூறுகின்றார்கள், ஜுபானி ஹசரத் மீர் முகமது இஸ்மாயில் சாஹிப் ரிட்டையர்ட் சிவில் சர்ஜனிடமிருந்து தெரிய வந்தது என்னவென்றால், இவர் லாகூர் மருத்துவ கல்லூரியில் கல்வி பயில வந்த போது ஹசரத் மசீம் அலை சலாத்து வசலாம் கூறினார்கள், நீங்கள் லாகூரில் வீட்டில் தனியாக இருக்காதீர்கள், மாறாக உங்களுடன் வேறு ஒருவரையும் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். இந்த கூற்றிற்கிணங்க மீர் சாஹிப் நான் பார்த்த வரையில் எந்த ஊரிலும் தனியாக இருந்ததில்லை. அப்போது மெடிக்கல் காலேஜில் போர்டிங் வசதி இருந்ததில்லை. மீர் சாஹிப் வாடகைக்கு வீடு பிடித்து வசித்து வந்தார்கள். பிறகு இதனை ஒரு நேரத்திற்காக இட்ட கட்டளை என கருதாமல் இதனை நான் பார்த்தவரையில் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார்கள். எங்கேயாவது தங்க வேண்டி இருந்தால் யாரையாவது தன்னுடன் கண்டிப்பாக தங்க வைத்திருப்பார்கள். ஹசரத் அமீர் பக்ஷ் சாஹிபுடைய மகன் ஹசரத் மலக் ஷாதி கான் சாஹிப் கூறுகின்றார்கள், ஒருமுறை நான் மியா ஜமாலுதீன் சாஹிப் மர்ஹூமுடன் காதியான் வந்தேன். நாங்கள் வந்தபோது மஸ்ஜித் முபாரக்கில் லுஹர் நேரமாக இருந்தது. ஹுசூர் அவர்கள் தொழுகைக்காக வந்தபோது ஹுசூரிடம் நான் முசாஃபா செய்தேன். எனது காதுகளில் வளையம் இட்டிருந்தேன். அப்போது ஹுசூர் அவர்கள் கூறினார்கள், இந்த வளையங்கள் என்னது? இதனை முஸ்லிம்கள் யாரும் அணிவதில்லையே என்றார்கள். மியா ஜமாலுதீன் சாஹிப், கிராமத்து ஆட்கள் அவ்வாறுதான் இருப்பார்கள், இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி அவர்களுக்கு தெரியாது என்றார்கள். பிறகு ஹுசூர் கூறினார்கள், அதனை காதிலிருந்து கழற்றி விடுங்கள். மீர் நாசிர் நவாப் சாஹிப் மர்ஹூம் கூறினார்கள், இதனை வேகமாக கழற்றுங்கள், ஏனென்றால் ஹுசூர் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார்கள் என்றார்கள். நான் அதனை உடனேயே கழற்றிவிட்டேன். அசர் நேரத்தில் தொழுகைக்காக வந்தபோது ஹுசூர் அவர்கள், இப்போதுதான் முஸ்லிமாக தென்படுகிறீர்கள் என்றார்கள். அதற்கு பிறகு நான் பைய செய்துவிட்டேன். இதற்கு முன்பு அவர் பைய செய்யவில்லை. இன்றைய காலத்திலும் சில இளைஞர்கள் ஃபேஷன் என்ற ரீதியில் கிடைத்ததையெல்லாம் போட்டுக் கொள்கின்றார்கள். சிலர் கழுத்துகளில் தங்க செயினை அணிந்துள்ளார்கள். இவையெல்லாம் தடுக்கப்பட்டதாகும். தங்கம் அணிவது பொதுவாகவே ஆண்களுக்கு தடுக்கப்பட்டவை ஆகும். இங்கும் சில சமயங்களில் சுற்றுப்புற தாக்கம் ஏற்பட்டுவிடும். சில அகமதி பையன்களும் இதுபோன்ற ஃபேஷன்களை கடைபிடிப்பதை நான் பார்த்துள்ளேன். ஜனாப் அப்துல் ரஹீம் சாஹிபுடைய மகன் பஷீர் அஹமது சாஹிப் பட்டி உடைய தாயார் கூறுகிறார்கள், ஒருமுறை ஹசரத் மசீமது அலை சலாத்து வசலாம் தனது வீட்டில் சிறிதளவு உணவு தயார் செய்தார்கள். அதாவது புலாவ் தயார் செய்தார்கள். பிறகு ஹுசூருடைய கட்டளைக்கிணங்க
ஹஸ்ரத் உம்முல் முஃமினீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அப்போது காதியானில் எத்தனை அஹ்மதி வீடுகள் இருந்தனவோ அனைத்திற்கும் கொஞ்சம் கொஞ்சம் அனுப்பி வைத்தார்கள். இந்த சோறு பரக்கத் சோறு என்று அழைக்கப்படும். மேலும் வீட்டில் எத்தனை நபர்கள் உள்ளனரோ அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என கட்டளையிட்டிருந்தார்கள். அதாவது எந்தெந்த வீட்டிற்கெல்லாம் உணவு வந்ததோ அதனை வீட்டில் உள்ள அனைவரும் சாப்பிட வேண்டும் என்று கூறினார்கள். பஷீர் அஹமது சாஹிபுடைய தகப்பனார் அப்துல் ரஹீம் சாஹிப் இவர் அப்போது ஜம்முவில் பணியாற்றி வந்தார். கவரில் சில பருக்கைகளை பேப்பரை வைத்து ஒட்டி தனது மகனுக்கு அனுப்பிவிட்டார்கள். ஏனென்றால் வீட்டில் உள்ளவர்கள் அனைவருக்கும் சோற்றை கொடுக்க வேண்டும் என கட்டளை இருந்தது. இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தனது மகன் அவன் வீட்டில் கூட இல்லை, அவனுக்கு கவரில் சில பருக்கைகளை ஒட்டி அனுப்பி கடிதத்தில் இந்த மூக்கில் சோற்று பருக்கைகளை ஒட்டியிருக்கின்றோம், சாப்பிட்டுக்கோள் என எழுதி உள்ளனர். இதுதான் கட்டுப்படுதல் மற்றும் நேசமாகும். ஹசரத் மியா அப்துல் கஃபார் சாஹிப் ஜராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹுசூர் அவர்கள் கடைசியாக லாகூர் சென்ற போது எனது தந்தையை கடிதம் அனுப்பி வரவழைத்தார்கள். எனது தந்தை லாகூர் சென்றடைந்ததும் ஹாஜா கமாலுதீன் சாஹிப் மியா குலாம் ரசூல் இங்கு என்ன செய்கிறீர்கள் என கேட்டார்கள். அதாவது இங்கு ஏன் வந்துள்ளீர்கள் என்றார்கள். எனது தந்தை ஹுசூருடைய கடிதத்தை எடுத்து காட்டி கூறினார்கள், இந்த மனிதரிடம் கேளுங்கள், எவர் இந்த கடிதத்தை அனுப்பி என்னை வரவழைத்தாரோ அவரிடம் கேளுங்கள் என்றார். பிறகு ஹுசூரை சந்தித்தார்கள். ஹுசூருக்கு முடிவெட்டினார்கள், மருதாணி இட்டார்கள். மேலும் ஹாஜா சாஹிபுடைய கூற்றையும் ஹுசூரிடம் கூறினார்கள். பிறகு ஹுசூர் அவர்கள் ஒரு பேப்பரில் எழுதி எனது தந்தையிடம் கொடுத்தார்கள். அதனை எனது தந்தை கீழே போய் காண்பித்தார்கள். பிறகு அனைவரும் அமைதியாகி விட்டனர், யாரும் எதுவும் கூறவில்லை. பின்னர் ஹுசூர் தனது அன்பினையும் வெளிப்படுத்தினார்கள். எனது தந்தைக்கு ஹுசூர் அவர்கள் 5 ரூபாய் கொடுத்தார்கள். மேலும் கூறினார்கள், உங்களை நாம் தான் வரவழைத்தோம், நீங்கள் இவர்களுடைய கூற்றை பற்றி கவலை அடையாதீர்கள். அதாவது அன்னாருடன் சஹாபாக்கள் கொண்ட அன்பின் உணர்வை விட அன்னார் சஹாபாக்களுடன் அதிக அளவு அன்புடன் பரிமாறி வந்தார்கள். ஹஜரத் ஷேக் ஜைனுல்லாபுதீன் சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள், ஹாஃபிஸ் சாஹிப் காதியான் வந்த பொழுது ஹுக்கா அதிகமாக குடித்து வந்தார்கள். மறைந்து மறைந்து சென்று மியா நிசாமுதீன் சாஹிப் வீட்டிற்கு சென்று குடித்து வந்தார்கள். இவர்கள் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உறவினராக இருந்த போதிலும் அன்னாருடைய மிகப்பெரிய எதிரிகள் ஆவார்கள். ஹுசூருக்கும் இது தெரிய வந்தது. பிறகு ஹுசூர் அவர்கள் மியா ஹாமித் அலி, இந்த பைசாவை வாங்கி கொண்டு பஜாரிலிருந்து ஒரு ஹுக்கா வாங்கி வாருங்கள், புகையிலையும் வாங்கி வாருங்கள், தேவைப்படும் போது அதனை வீட்டிலேயே வைத்து குடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். இவர்களிடம் செல்லாதீர்கள், ஏனென்றால் இவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் ஆவார்கள் என்றார்கள். இந்த வகையில் அவர் ஹுக்கா வாங்கி வந்து குடித்து வந்தார். விருந்தினர்களும் அதே ஹுக்காவை குடித்து வந்தனர். 6 அல்லது 7 மாதங்களுக்கு பிறகு ஹுசூர் அவர்கள் மியா ஹாமித் அலி, இந்த ஹுக்காவை விட்டுவிட்டீர்கள் என்றால் எவ்வளவு நல்லதாக இருக்கும் என்று கூறினார்கள். அதற்கு ஹாமித் அலி சாஹிப் சரி ஹுசூர் என்று கூறி உடனேயே ஹுக்கா குடிப்பதை நிறுத்திவிட்டார். முதலில் தீய நட்பிலிருந்து காப்பாற்றுவதற்கு தற்காலிகமான திட்டம் ஒன்றை ஏற்படுத்தி தனக்கென்று ஹுக்கா வாங்கி வந்து வீட்டிலேயே குடிக்குமாறும் ஒரு குறிப்பிட்ட காலம் சென்ற பிறகு இது உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது என்பதனை புரிய வைத்து நிறுத்தியும் விட்டார்கள். இதிலிருந்து எவரும் ஒரு தடவை அனுமதிக்கப்பட்டதனால் இது ஆகுமானது என எவரும் கருதக்கூடாது. சிகரெட் பிடித்தல் போன்றவை பொதுவாக கெட்ட பழக்கங்களாகும். இதனை விடுவது மிக சிறந்ததாகும். இதனை பற்றி ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், இது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்திருந்தால், அதாவது புகையிலை போன்றவை, நிச்சயமாக இதனை தடை செய்து இருந்திருப்பார்கள். ஹஜ்ரத் மலக் குலாம் ஹுசைன் சாஹிப் முஹாஜிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒரு சேட் சாஹிபை பற்றி கூறுகின்றார்கள், நான் வந்தபோது ஹுசூர் அவர்கள் என்னை அழைத்து வர கூறினார்கள். மியா குலாம் ஹுசைன் சேட் சாஹிபுக்கு சேவை செய்வதற்காக பீரா மியா கரம்தார்த்தை நியமித்திருக்கின்றேன். ஆனால் அவர்கள் வெகுளியான மக்கள் போன்றவர்கள் ஆவார்கள். ஆகினால் நீங்களும் கவனத்தில் கொள்ளுங்கள். பீராவுடைய வேலையாக அவள் பஜாரிலிருந்து சாமான்களை வாங்கி வருவதாகவும், ஏனென்றால் அவர் ஹுக்கா குடிப்பவராக இருந்தார். கரம்தாத்து அதனை புதுப்பிக்க செய்வார். என்னை
ஹுசூர் அவர்கள் இவர்கள் இருவரையும் கவனிப்பதற்காக நியமித்தார்கள். மேலும் நீங்களும் நல்ல முறையில் இவரை கவனித்துக் கொள்ளுங்கள், மிகவும் கண்ணியத்திற்குரியவர் ஆவார், மிகவும் தொலைவில் இருந்து பல இன்னல்களை மேற்கொண்டு வந்துள்ளார்கள் என்றார்கள். சேட் சாஹிப் என்னிடம் மியா குலாம் ஹுசைன் குளிர்ந்த தண்ணீர் வேண்டும் என கூறி வந்தார்கள். உடனே நான் ஓடி போய் பெரிய பள்ளிவாசலில் இருந்து ஃப்ரெஷ்ஷான தண்ணீரை கொண்டு வருவேன். அவர்களுக்கு உணவும் உள்ளிருந்தே தயார் செய்து எடுத்து வந்தேன். நானே அவர்களுக்கு பரிமாறவும் செய்தேன். அவர் ஏறக்குறைய 1 மாதத்திலிருந்து 1.5 மாதம் வரை தங்கி வந்தார். ஹுசூர் அவர்கள் அவ்வப்போது என்னிடம் சேட் சாஹிப்பை பற்றி அவருக்கு எந்தவிதமான கஷ்டமும் இல்லையே என கேட்டு வந்தார்கள். ஒருமுறை பள்ளிவாசலில் ஹுசூர் அவர்கள் சிரித்தவாறு சேட் சாஹிப்பிடம், சேட் சாஹிப் ஏதாவது கஷ்டம் இருக்கிறதா என கேட்டார்கள். அதற்கு அவர் எந்த கஷ்டமும் இல்லை என கூறினார். மியா குலாம் ஹுசைன் தண்ணீர் கூட பள்ளிவாசலிலிருந்து கொண்டு வந்து தருகிறார் என்றார். ஹுசூர் அவர்கள் சேட் சாஹிப்பை வழி அனுப்புவதற்காக தாரு சஹத் வரை சென்று வருவார்கள். ஹுசூர் திரும்பி வரும்போது என்னையும் பீரா தத்தா மற்றும் கரன் பத்துவையும் அழைத்து 2 ரூபாயை அன்பளிப்பாகவும் கொடுத்து வந்தார்கள். இவர்கள் இருவருக்கும் 2 ரூபாயும் எனக்கு 5 ரூபாயும் அன்பளிப்பாக கொடுத்து வந்தார்கள். விருந்தினர்களுக்கு சேவை செய்வது மற்றும் விருந்தினர்களுக்கு கண்ணியம் அளிப்பது போன்றவற்றை ஹுசூருடைய கட்டளைக்கேற்ப அதனை செய்து வந்தார்கள். மேலும் விருந்தினர்களுக்கு விருந்து உபசாரம் செய்வது பொதுவான கட்டளையும் ஆகும். ஆனால் இங்கு மேலும் ஒரு கடமையாகிவிட்டது. ஒன்று சேவைக்கான நன்மை பெறுவது, மற்றொன்று அன்பு மற்றும் கட்டுப்படுதலை வெளிப்படுத்துவதற்கான கடமையை நிறைவேற்றுவது. ஹசரத் மௌலவி அசீசுத்தீன் சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் முஃப்தி முகமது சாதிக் சாஹிப், அப்போது அவர்கள் லாகூரில் பணியாற்றி வந்தார்கள், காலையில் செல்வதற்கு அனுமதி கேட்டார்கள். ஹுசூர் அவர்களை போக வேண்டாம் என கூறினார்கள். இங்கே இருங்கள் என்றார்கள். பிறகு முஃப்தி சாஹிப் மதிய வேளையில் அன்னாரிடம், வேலைக்குரிய பணியாகும், இன்று செல்வது அவசியமாகும் என்றார்கள். மேலும் தற்பொழுது நேரமும் கடந்துவிட்டது என்றார்கள். ஹுசூர் கூறினார்கள், நேரத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், நீங்கள் இப்போது செல்லுங்கள், இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக சென்றடைந்து விடுவீர்கள் என்றார்கள். முஃப்தி முகமது சாதிக் சாஹிப் பட்டாலாவை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார்கள். நானும் அவர்களுடன் பட்டாலா சென்றேன். நேரம் 4 மணி ஆனது. இந்த நாட்களில் பட்டாலாவில் இருந்து லாகூருக்கு 2 மணிக்கு வண்டி சென்று வந்திருந்தது. அனைவரும் கவலை அடைந்து இருந்தோம். ஆனால் ஸ்டேஷன் சென்றடைந்ததும் வண்டி 2 மணி நேரம் தாமதம் என தெரிய வந்தது. பிறகு அந்த வண்டி வந்தது. நாங்கள் அதில் ஏறி லாகூரை நோக்கி பயணம் செய்தோம். இது மாநாட்டு நாட்களில் நிகழ்ந்த சம்பவம் அல்ல, வேறு நாட்களில் நடந்ததாகும். ஹசரத் மியா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், மியா சிராகுத்தீன் சாஹிப் கூறி வந்தார்கள், ஒருமுறை ஞாயிற்றுக்கிழமை ஹுசூரிடம் நான் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என அனுமதி கேட்டேன். பொதுவாக ஹுசூர் அவர்கள் அனுமதி வழங்கி வந்தார்கள். ஆனால் அன்றைய தினம் அனுமதி தரவில்லை. திங்கட்கிழமை காலையில் எனக்கு அனுமதி வழங்கினார்கள். இங்கிருந்து 11 மணிக்கு வண்டியில் பயணம் செய்து 3 மணிக்கு லாகூர் சென்றடைந்தேன். பிறகு 2 வீலரில் பயணம் செய்து 3:30 மணிக்கு அலுவலகம் சென்றேன். நாற்காலில் உட்காரத்தான் செய்தேன். இங்கு பாருங்கள், அல்லாஹு தாலா ஹசரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டதினால் எப்படிப்பட்ட அற்புதங்களை வெளிப்படுத்தினார் என்பதை. நாற்காலில் உட்காரத்தான் செய்தார்கள். அலுவலகத்தில் ஒரு கிளர்க் வந்தான். 11 மணிக்கு உங்களிடம் ஒரு கடிதம் தந்தேன், அந்த வேலையை செய்தீர்களா இல்லையா என்றார். ஆனால் இவர்கள் சென்றடைந்தது 3 மணிக்குத்தான். பிறகு ஒரு மேலதிகாரி வந்தார். அவர், சிராகுதீன், நீங்கள் 11 மணிக்கு கொடுத்த கடிதத்தின் பதில் இதுவாகும் என்று கூறினார்கள். அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட ஏற்பாட்டினை செய்தான் என்றால், அந்த மேல் அதிகாரியிடம் யாரெல்லாம் கடிதம் கொண்டு போனார்களோ அந்த மேலதிகாரி சிராகுதீன் தான் கொண்டு வந்தார் என நினைத்தார்கள். எவ்வாறாயினும் அல்லாஹு தாலாவுடைய மலக்குமார்கள் இந்த வேலையை செய்துள்ளனர். இது அதற்குரிய பதிலாகும் என்றார். கூறுகின்றார்கள், அலுவலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நான் அலுவலகத்தினுள்ளுதான் இருந்திருக்கின்றேன் என நம்பினார்கள். பிறகு மாலை 4 மணிக்கு நான் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பினேன். இதுவும் கட்டுப்படுதல் மற்றும் அல்லாஹு தாலா சஹாபாக்களுடன் கொண்டிருந்த நடைமுறைக்கு இது ஒரு உதாரணமாகும். ஹசரத் மீர் மெஹதி ஹசன் சாஹிப் அறிவிக்கின்றார்கள், ஹுசூர் அவர்கள் என்னை அழைத்தார்கள், எனக்கு கட்டளையிட்டார்கள், நமது லங்கரில் எரிபொருள் இல்லை, நீங்கள் கிராமத்திலிருந்து காய்ந்த விறகுகளை வாங்கி மாலைக்குள் வந்து விடுங்கள், ஏனென்றால் நாளைக்கு என்று நமது லங்கரில் எரிபொருள் இல்லை என கூறினார்கள்.
என்னிடம் விலைக்கு வாங்குவதற்காக 4 ரூபாயை கொடுத்தார்கள். நான் அந்த ரூபாயை வாங்கி கொண்டு நேராக மஸ்ஜித் முபாரக்குடைய மாடிக்கு ஏறினேன். மஸ்ஜிதை விட்டு தனித்து நிற்கும் தற்பொழுதுள்ள மினாராகும். அதன் அருகில் நின்றவாறு துவா செய்தேன். இறைவா, உனது மசீஹ் எனக்கு ஒரு பணியை செய்ய கட்டளையிட்டுள்ளார். ஆனால் நான் இதனை பற்றி ஒன்றும் அறியாதவன் ஆவேன். எனக்கு ஒரு திசையினை காட்டு, அதன் மூலம் நான் விறகுகளை வாங்கி கொண்டு மாலைக்குள் இங்கு வந்துவிட வேண்டும் என்றேன். எனக்கு மினாராவின் கொஞ்சம் உயரத்தில் இருந்து பாலைவனம் இருக்கிறது என்று சத்தம் கேட்டது. நான் எனது கால்களில் காயங்கள் காரணமாக அல்லாஹு தாலா என்னை செல்வதிலிருந்து தடுக்கின்றான் என நினைத்தேன். பிறகு மீண்டும் இறைவனிடம் வேண்டினேன். நான் நொண்டியாவது சென்று விடுவேன், ஆனால் உனது மசீஹுடைய கட்டளையை மாலைக்குள் நிறைவேற்றிவிட வேண்டும். மீண்டும் பதில் வந்தது, இங்கேயே வந்துவிடும், எங்கும் செல்வதற்கு தேவையில்லை. நான் சஜிதா ஷுக்கூர் செய்தேன். இது போன்றுதான் மசீஹுடைய வேலைகள் நடக்கும் என்றேன். அப்போதுதான் உலகத்தை வெல்ல முடியும் என்றேன். நான் அந்த இடத்திலேயே அமர்ந்திருந்தேன். மேலும், என் இறைவா, எனக்கு மாலையில் மசீஹிடம் வெட்கப்படக்கூடிய நிலை வந்துவிடக் கூடாது என துவா செய்து கொண்டிருந்தேன். மீண்டும் உள்ளத்தில் தோன்றியது, நான் ஒரு நபியோ வலியோ கிடையாது. எனது இல்ஹாம் உடனே உண்மையாக வெளிப்படுவதற்கு நான் எங்கேயாவது செல்ல வேண்டும். பிறகு உள்ளத்தில் தோன்றியது, ஒருவர் மற்றொருவரை விருந்திற்கு அழைத்தால் மாலையில் எங்கள் வீட்டில் உணவருந்துங்கள் என்றால் அவர் மறுக்க மாட்டார். நான் இறைவனுடைய வாக்குறுதியில் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவன் கண்டிப்பாக இங்கு எரிபொருளை கொண்டு வந்து சேர்ப்பான். இதில் நிம்மதி அடைந்தவாறு நான் பள்ளிவாசலின் மாடியில் உட்கார்ந்திருந்தேன். லொஹர் நேரம் நெருங்கியது. கீழே இறங்கிய போது ஹுசூர் அவர்கள் ரூபாய் கொடுக்கும் போது பார்த்த ஒரு பணிப்பெண், நீ இதுவரை எரிபொருள் வாங்க செல்லவில்லையா என்றாள். நான் உள்ளத்தில் எண்ணினேன், இவள் ஹுசூரிடம் தான் வேலை செய்கிறாள். ஆகையால் ஹுசூருக்கு இல்ஹாம் இறங்குவதும் முழுமை அடைவதும் இவளுக்கும் தெரியும் என எண்ணி நான் அவளிடம் கூறினேன், கவலையடைய வேண்டியதில்லை, இறைவன் எனக்கு இல்ஹாம் இறக்கியிருக்கின்றான், எரிபொருள் இங்கே வந்துவிடும். அதற்கு அவள் கோபம் அடைந்தவாறு கூறினாள், எனக்கு இல்ஹாம் வராதவரை நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்று கூறுகிறாயா என்றாள். பார், நான் இப்போதே சென்று ஹுசூரிடம் இதனை கூறுகின்றேன் என்றாள். இந்த விஷயத்தை அந்த பணிப்பெண் வேறு விதமாக புரிந்து கொண்டாள். மேலும் அவள் சென்று ஹுசூரிடம் இதனை கூறிவிட்டாள். எவ்வளவு தடுத்தும் கேட்காமல் ஹுசூரிடம் சென்று கூறினாள், எனக்கு இல்ஹாம் வராதவரை நான் எங்கேயும் செல்ல மாட்டேன் என்கிறார் என்றாள். பிறகு என்னை ஹுசூர் அவர்கள் அழைத்து விசாரிப்பார்கள் என நினைத்தேன். பிறகு எனது இல்ஹாமை தெரியப்படுத்த வேண்டியது வரும். ஒரு பிச்சைக்காரன் மாபெரும் மன்னனிடம் நானும் வசதி படைத்தவன்தான் என எவ்வாறு கூற முடியும்? அதாவது ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு இல்ஹாமுகள் இறங்கின்றன, பிறகு நான் எனக்கு இல்ஹாம் இறங்கியது என எவ்வாறு கூற முடியும்? ஆகையால் பள்ளிவாசலின் படிகளிலிருந்து இறங்கி வட்டாள வழியை நோக்கி ஓடினேன். பின்னால் திரும்பி பார்த்தேன். என்னை கூப்பிடுவதற்கு யாராவது வந்துள்ளார்களா என பார்த்தேன். பிறகு சிறிது தூரம் சென்று நான் உறுதி கொண்டேன், ஷேக்வான் சென்று எரிபொருளை தேட வேண்டும். மௌலவி இமாமுத்தீன் மற்றும் மௌலவி ஹைருதீன் அவர்களை உதவிக்காக அழைத்து இந்த வேலையை செய்ய வேண்டும் என நினைத்தேன். சிறிது தூரம் சென்ற பிறகு மீண்டும் எனக்கு சிந்தனை தோன்றியது. இறைவனது கட்டளை இங்கு வந்துவிடும் என்பதாகும். ஆனால் நான் வெளியே சென்று விட்டால் மேலும் ரூபாயும் என்னிடம்தான் உள்ளது. பிறகு இந்த பணி எவ்வாறு நடக்கும்? ஆகையால் நான் திரும்பி வந்து மீண்டும் பள்ளிவாசலின் மாடியில் உட்கார்ந்து கொண்டேன். இறைவன் தனது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என துவா செய்து கொண்டிருந்தேன். மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பணிப்பெண் பீரா தத்தா ஆவாள். இவள் பஹாடியா என்று அழைக்கப்பட்டாள். இவள் என்னை பார்த்து, விறகு கட்டி வீட்டின் வாசலருகே வந்துள்ளது, போய் வாங்கிக்கோள் என குரல் கொடுத்தாள். நான் சஜிதா ஷுக்கூர் செய்தேன். பிறகு கீழே சென்று பார்த்தேன். அதில் ஒரு கட்டு விறகாகவும் மற்றும் குச்சிகளாகவும் இருந்தன. இதனை வாங்குவதற்காக 12 பேர் கூடியிருந்தனர். இதில் ஒவ்வொருவரும் 2 அணா கூட்டிக் கொண்டே விலை பேசிக் கொண்டிருந்தனர். 1 ரூபாய் 12 அணாக்கள் வரைக்கும் விலை கேட்கப்பட்டது. மியா நஜ்முதீன் சாஹிப் 2 அணாக்கள் அதிகரித்து வாங்க முற்பட்டார்கள். நான் ஒரு குரல் கொடுத்தேன், இதில் எத்தனை விறகுகள் உள்ளன? கட்டை அங்குமிங்குமாக புரட்டி பார்த்து, இதில் 1 ரூபாய் 12 அணாக்களை விட அதிகமாக 1 அணா கொடுக்கிற அளவுக்கு இதில் விறகுகள் இல்லை என நான் கூறினேன். யாருக்கு விருப்பமோ அவர் வாங்கிக் கொள்ளட்டும் என்றேன். இதனை கூறிவிட்டு நான் வந்துவிட்டேன். ஆனால் உள்ளத்தில், இறைவா, உனது அருள் இல்லாமல் இது எனக்கு கிடைக்க பெறாது என துவா செய்தேன். நான் வந்தவுடன் வாங்க வந்த அனைவரும் பிரிந்து சென்று விட்டனர். பீரா தத்தா அங்கேயே நின்றிருந்தாள்.
விறகுக்காரன் யாருமே வாங்கவில்லை என்பதனால் ஆச்சரியப்பட்டான். அப்போது பீரா தத்தா கூறினாள், நீ என்னுடன் விறகு கட்டுகளை எடுத்து கொண்டு வா, நான் உனக்கு ₹1 12 அனாவுக்கு இதனை விற்று தருவேன் என்றாள். விறகுக்காரன் அவருடன் சென்றான். நான் அப்போது மஸ்ஜித் முபாரக்கில் துவா செய்து கொண்டிருந்தேன். பீரா தத்தா கூறினால், விறகு கட்டு வந்துவிட்டது, இதனை எடுத்து வையுங்கள் என்றாள். பிறகு விறகு கட்டை லங்கர்ஹானா கொண்டு சேர்த்த பிறகு நான் உசூரிடம் அன்னாருடைய கட்டளைக்கு ஏற்ப அமல் செய்யப்பட்டது என்பதனை தெரியப்படுத்த விரும்பினேன். ஆனால் உள்ளத்தில் மீண்டும் எண்ணம் தோன்றியது, இது என்ன வேலை, இதை பற்றி தெரியப்படுத்துவதற்கு என்ன அவசியம் இருக்கின்றது? இறைவன் தானாகவே உசூருக்கு தெரியப்படுத்தி விடுவான், நான் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என கருதினேன். காலையில் உசூர் அவர்கள் நடைபயிற்சிக்காக சென்றார்கள். நீரோடை அருகே மீர் சாஹிப் செப்பனிட்ட தனது சாலைகளை பார்வையிட்ட பிறகு ஒரு சிரிப்பாக உசூர் அவர்கள் கூறினார்கள், இங்கு ஒரு மெஹதி ஹசன் வந்துள்ளார், அவரிடம் நாம் எரிபொருள் வாங்கி வர கூறினோம். ஆனால் அவர் கூறுகிறார், எப்போது வரை எனக்கு இல்ஹாம் இறங்காதோ அப்போது வரை வேலை செய்ய மாட்டேன் என்கிறார். அந்த பணிப்பெண் கூறியது போன்று கூறினார்கள். இதனை கேட்ட அனைவரும் சிரித்தார்கள். எவ்வாறாயினும் அல்லாஹு தாலாவுடைய செயல்பாட்டினை பாருங்கள். அவருக்கு சில நிர்பந்தங்கள் இருந்தன. அல்லாஹு தாலாவும் தனது இருப்பிற்கு சான்றளிக்க வேண்டியதும் இருந்தது. எவ்வாறாயினும் இவரது துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக நடைபெற்றன. ஹஜ்ரத் மௌலானா குலாம் ரசூல் சாஹிப் ராஜிகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை நான் தாருல் அமானில் இருந்தேன். ஏறக்குறைய இது 1905 நடைபெற்ற சம்பவமாகும். கான் முகமது அக்பர் கானுடைய மூத்த மகன் மியா அப்துல் ஹமீத் கான் சாஹிப் கபூர் தலவி ஆவார். மியா முகமது கான் சாஹிப்பை பற்றி ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது நூல் இசாலாயே அவ்ஹாமில் குறிப்பிட்ட வார்த்தைகளில் எழுதியுள்ளார்கள். கான் அப்துல் ஹமீத் கான் சாஹிப் என்னிடம் கூறினார்கள், நீங்கள் கபூர்தலாவிற்கு வாருங்கள், அங்கு சில நாட்கள் தர்ஸ் மற்றும் தப்லீக் பணி செய்வதற்காக தங்குங்கள் என்றார். நான் தாருல் அமானில் தான் தங்குவேன் என்றேன். திரும்பி போவதாக இருந்தால் எனது ஊருக்கு தான் செல்வேன் என்றேன். அதற்கு நான் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் விண்ணப்பம் எழுதி உங்களுடைய பெயரில் கட்டளை பிறப்பிக்க செய்தாலுமா நீங்கள் என்னுடன் செல்ல மாட்டீர்கள் என்றேன். பிறகு நான் செல்லாமல் இருப்பேனா என கூறினேன். நான் கண்டிப்பாக செல்ல வேண்டியது இருக்கும். ஆகையால் அவர் ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் மௌலானா குலாம் ரசூல் சாஹிப் ராஜிக்கு என்னுடன் கபூர்தலா சென்று அங்கு தர்ஸ் மற்றும் தப்லீக் பணிகளை செய்வதற்காக சிறிது காலம் தங்குவதற்கு கட்டளை பிறப்பிக்குமாறு வேண்டுகிறேன் என எழுதியிருந்தார். ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த விண்ணப்பத்திற்கு பதிலில் அவர் செல்லலாம், என் சார்பில் அவருக்கு அனுமதி உண்டு என்று ஒருவர் மூலம் சொல்லி அனுப்பினார்கள். பிறகு நான் அவர்களுடன் கபூர்தலா சென்றேன். அங்கு 6 மாதம் வரை தர்ஸ் மற்றும் தப்லீக் பணிகளை செய்து வந்தேன். ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அனுமதி மற்றும் கூற்றிற்கேற்ப இது எனது முதல் சந்தர்ப்பமாகும். இதில் முழுமையாக இஸ்லாத்தின் சேவைக்காக பயணம் செய்தேன். ஹஜ்ரத் மியா ஹைருதீன் சாஹிப் கூறுகின்றார்கள், கரம்தீன் வழக்கில் நான் குர்தாஸ்பூரில் இருந்தேன். மகரிப் நேரமாக இருந்தது. ஹுசூர் அவர்கள் கூறினார்கள், ஃபிரோசுதீன் சாஹிப் டஸ்கவி இன்னும் வரவில்லையா என்றார்கள். ஏனென்றால் அவர்கள் காலையில் சாட்சி கூற வேண்டி இருந்தது. அவர் அகமதி கிடையாது, ஆனால் தூய மனிதர் ஆவார். பிறகு ஹுசூர் அவர்கள் மௌலவி சாஹிப்பிடம், மௌலவி நூர் அஹமது லோத்தினங்கல் வாலாவை தெரிந்த மனிதரை கூப்பிடுங்கள் என்றார்கள். நான் வந்தேன். ஹுசூர் எனக்கு அவரை தெரியும் என்றேன். நீங்கள் இப்போதே சென்று நாளை காலை 9 மணிக்குள் அவரை உங்களுடன் அழைத்து வாருங்கள் என்றார்கள். நான் இரவோடு இரவாக சென்றடைந்தேன். இரவில் வயலின் பாத்தியில் தங்கினேன். காலையில் கிராமத்திற்குள் சென்றேன். மௌலவி சாஹிப் தொழுகைக்கு பிறகு மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். என்னை பார்த்ததும் தூரத்திலிருந்து எனது சுகத்தை கேட்டறிந்தார்கள். நீங்கள் எங்கிருந்து வந்துள்ளீர்கள் என்றார்கள். நான் குர்தாஸ்பூரிலிருந்து வந்துள்ளேன். ஹுசூர் அவர்கள் உங்களை அழைத்து வர சொன்னார்கள் என்றேன். மௌலவி சாஹிப் உடனேயே புத்தகத்தை மூடினார்கள். மேலும் இந்த ஆயத்தை ஓதினார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தாக்கும் லிமா யூஹிக்கும். அதாவது, நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுவின் தூதர் உங்களுக்கு உயிர் கொடுப்பதற்காக அழைத்தால் நீங்கள் அல்லாஹுக்கும் தூதருக்கும் பதில் அளியுங்கள். மௌலவி சாஹிப் வீட்டிற்கு கூட செல்லவில்லை, நேராக என்னுடன் செல்ல ஆரம்பித்தார்கள். காலையில் 9 மணி அளவில் நாங்கள் வந்தடைந்தோம்.
ஹஜ்ரத் ஹலிஃபா நூருதீன் சாஹிப் ஜம்முவை சேர்ந்தவர் கூறுகின்றார்கள், ஊரில் சுற்றுப்பயணம் செய்யும் பணியில் இருந்தேன். எங்கு சென்றாலும் அங்குள்ள மக்களிடம் கபர்களை பற்றி கேள்வி கேட்பேன். மேலும் சில விஷயங்களை சேகரிப்பேன். சில சமயங்களில் இதனை பற்றி சில குறிப்புகளை ஹஜ்ரத் ஹக்கீம் நூருதீன் சாஹிப், அதாவது முதல் ஹலிஃபத்துல் மசீஹிடம் தெரிவிப்பேன் என்கிறார். ஒருமுறை நான் ஹானியார் வீதிகளில் சென்று கொண்டிருந்தேன். ஒரு கபரின் அருகில் ஒரு வயதான தாத்தாவும் பாட்டியும் உட்கார்ந்திருப்பதனை கண்டேன். நான் அவர்களிடம் இது யாருடைய கபர் என கேட்டேன். அதற்கு அவர்கள், இது ஒரு நபி சாஹிபுடையதாகும். இந்த கபர் யூசே ஆசப் நபி என்ற பெயரில் பிரபலமாக இருந்தது. இங்கு நபி எங்கிருந்து வந்தார் என கேட்டேன். அதற்கு அவர்கள், இந்த நபி மிகவும் தொலைவில் இருந்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தார் என்றார்கள். மேலும் அவர்கள் கூறினார்கள், உண்மையான கபர் கீழே இருக்கிறது. அதில் ஒரு ஓட்டையும் இருந்தது. அதிலிருந்து வாசனை வந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு பெரிய வெள்ளத்தில் தண்ணீர் வந்த பிறகு அந்த வாசனை வருவது நின்றுவிட்டது. நான் இந்த விஷயங்களையும் மௌலவி சாஹிபிடம், அதாவது முதல் ஹலிஃபத்து மசீஹிடம் கூறினேன். இந்த சம்பவம் நடந்த சில காலங்களுக்கு பிறகு மௌலவி சாஹிப் வேலையை விட்டுவிட்டு காதியான் வந்து விட்டார்கள். ஒரு நாள் ஹசரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மஜ்லிஸில் இதில் மௌலவி சாஹிபும் இருந்தார்கள். ஹர் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு வ ஆவைனாஹுமா இலா ரபுவத்தின் ஜாதி வ கராரி வ மஈனின் இருந்து என்ன தெரிய வருவதென்றால், சிலுவை சம்பவத்திற்கு பிறகு ஹஜரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காஷ்மீர் போன்ற ஒரு இடத்திற்கு தான் சென்றிருக்க வேண்டும். அப்போது முதல் ஹலிஃபத்துல் மசீஹ் அவர்கள் ஹானியாரில் கபர் சம்பந்தப்பட்ட எனது அறிவிப்புகளை கூறினார்கள். ஹுசூர் அவர்கள் என்னை அழைத்தார்கள். மேலும் இதில் ஆராய்ச்சி செய்ய எனக்கு கட்டளையிட்டார்கள். ஆகையால் நான் மேலும் அதிகமாக சுற்றுப்பயணம் செய்து ஆராய்ச்சி செய்து காஷ்மீர் முழுவதும் சுற்றி திரிந்து 560 உலமாக்களிடம் இதனை பற்றி கையொப்பம் வாங்கி ஹுசூர் அவரிடம் சமர்ப்பித்தேன். ஹுசூர் அவர்கள் மகிழ்ச்சியுடன் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். ஹஜரத் சையத் தாஜ் ஹுசைன் சாஹிப் புகாரி அறிவிப்பு செய்கின்றார்கள், ஹஜரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சியால்கோட்டில் மீர் ஹாமித் ஷா சாஹிப் வீட்டில் தங்கியிருந்த போது நான் எனது பாட்டனார் ஹசரத் சையத் அமீர் அலி சாஹிபுடன் சென்றிருந்தேன். ஹுசூர் அவர்கள் எங்களிடம் பையத் வாங்கினார்கள். மேலும் என்னிடம் காதியான் வந்து படியுங்கள், நீங்கள் வளைகுடா நாட்டின் மணிமகுடம் ஆவீர்கள் என்றார்கள். ஆகையால் நான் 1906ஆம் ஆண்டு காதியானில் தாலிம் இஸ்லாம் ஹை ஸ்கூலில் சேர்ந்தேன். மேலும் அதிகமாக ஹுசூரை சந்தித்து வந்தேன். பல முறை நடைபயிற்சியிலும் கலந்து கொண்டுள்ளேன். ஹஜ்ரத் மியா சோனி கான் சாஹிப் அறிவிக்கின்றார்கள், ஏறக்குறைய 1899இல் பட்டியாலா பகுதியில் பாதுகாப்பு துறையில் வேலைக்கு சேர்ந்தேன். நான் அளவீட்டாளராக பணியாற்றினேன். ஷேக் ஹாஷிம் அலி சனூரி கத்துவார் சட்ட வல்லுநராக இருந்தார். எங்களது வேலை பகுதிகளை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைந்தார். மேலும் இங்கிருந்து காதியான் எவ்வளவு தூரம் என கேட்டார். அதற்கு நான் 30 கோஸ் என கூறினேன். ஷேக் சாஹிப் மர்ஹூம், நான் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சேவகன் ஆவேன் என்றார். நான் பதில் கூறினேன், அப்போது இவர் அகமதியாகவில்லை. இவருடைய பேச்சு அந்த முறை இவ்வாறு இருந்தது, அதாவது ஒன்று மிர்சா சாஹிப் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தலைவராவார், ஈசாவாகி விட்டார், செல்வம் சேகரித்துக் கொண்டிருக்கிறார் என்றார். சில நாட்களுக்கு பிறகு மோசா ஹட்லில் ஒரு வலியுல்லாவுடைய ஒரு மசார் உள்ளது. அதனுடைய பெயர் ஃபத்ஹே அலி ஷாவாகும். எனது கனவில் இந்த பெரியவருடைய கபரில் ஹஜரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். நான் அவர்களுக்காக விரிப்பு விரித்தேன். ஹஜ்ரத் சாஹிப் அதில் அமர்ந்தார்கள். நான் அவர்களிடத்தில் நின்றேன். இவர் தனது கனவை பற்றி கூறுகின்றார். அன்னாருக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். 1 மாதம் வரை இதே நிலைதான் இருந்தது. இதற்கு பிறகு எனது கனவில் ஷா ஃபத்தே அலி சாஹிப் வந்தார்கள். அன்னார் காலத்தின் இமாம் காதியானில் தோன்றிவிட்டார்கள் என்றார். நான் மிர்சா குலாம் அஹமதா என கேட்டேன். அப்போது அந்த பெரியவர் மிர்சா குலாம் அஹமது சாஹிப் என கூறினார்கள். நான் இதனை சாதாரண கனவு அல்லது நினைப்பு என நினைத்து அமைதியாக இருந்தேன். சில நாட்களுக்கு பிறகு எனது கனவில் வந்த பெரியவர் மீண்டும் வந்தார். நீ காதியான் ஏன் செல்லவில்லை என கேட்டார். மேலும் நீ ஏன் பைய செய்யவில்லை என கேட்டார். விரைவாக சென்று பைய செய் என்றார். நான் உறுதியான எண்ணத்துடன் விடுமுறையை பெற்று வீட்டிற்கு வந்தேன். வீட்டின் பிரச்சனையினால் கொஞ்சம் நேரமானது. பிறகு மீண்டும் அதே வலியுல்லா கனவில் வந்தார். நாம் உம்மை வீட்டில் போய் உட்கார சொல்லவில்லை, நீங்கள் சீக்கிரம் காதியான் சென்று பைய செய்யுங்கள். அன்றைய நாளே நான் வீட்டை விட்டு புறப்பட்டு மோரே ராசுக்கு இரவில் சென்றடைந்தேன்.
அங்கு எனது உறவினர்கள் இருந்தனர். அங்கு தங்கினேன். அவர்கள் காலையில் செல்லலாம் என்றார்கள். நானும் அவர்களது பேச்சை கேட்டு சரி என்றேன். இரவில் கனவில் ஷா ஃபத்தே அலி சாஹிப் என்னிடம் 15 கோஸ் வந்து விட்டீர்கள், இன்னும் 17 கோஸ் தான் மீதமுள்ளது என்றார்கள். நான் உன்னுடன் இருக்கின்றேன், உங்களுக்கு எதனை பற்றி பயமாக உள்ளது என்றார்கள். பிறகு காலையில் பயணம் செய்தேன். காதியான் வந்தடைந்தேன். ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெற்கு பக்கம் பல மக்களுக்கு மத்தியில் நடைபயிற்சி சென்றிருந்தார்கள். நான் மக்களிடம் ஏன் இவ்வாறு காட்டில் கூடியிருக்கின்றீர்கள் என்றேன். அதற்கு மக்கள் ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நடைபயிற்சிக்கு செல்கிறார்கள், அவர்களுடன் செல்கின்றோம் என்றார்கள். பிறகு நானும் சென்றடைந்தேன். அங்கு ஹுசூரிடம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறி முசாஃபா செய்தேன். மிர்சா சாஹிப் என்னிடம் எங்கிருந்து வந்துள்ளீர்கள் என கேட்டார்கள். நான் ஹோஷியார்பூர் மாவட்டம் மோஷா மிட்டியானாவிலிருந்து வந்துள்ளேன் என்றேன். உனது பெயர் என்னவென்று என்னிடம் கேட்டார்கள். அதற்கு நான் சோனே கான் என கூறினேன். பிறகு கூறினார்கள், நீர் கனவில் காணக்கூடிய அதே சோனேகானா என கேட்டார்கள். ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு அல்லாஹு தாலா இவரை பற்றி தெரியப்படுத்தியிருப்பான் போலும். நான் கூறினேன், நான் அதே உங்களது அடிமை ஆவேன் என்றேன். 3 நாள் வரை தங்கியிருங்கள், 3 நாட்களுக்கு பிறகு பையத் வாங்குவோம் என்றார்கள். 3 நாட்களுக்கு பிறகு பையத் வாங்கினார்கள். பிறகு கூறுகின்றார்கள், முதலில் மசீஹ் நாசிரி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் ஏழைகள் தான் பையத் செய்தார்கள். அதாவது அவர் கூறினார் அல்லவா, ஏழை எளியவர்கள் வறியவர்கள் தான் அவரிடம் பையத் செய்கிறார்கள் என்று. அதற்கு பதிலாக ஹுசூர் நேரடியாக பதில் கூறியிருக்க மாட்டார்கள், அல்லது செய்தி எட்ட வைத்திருக்கப்பட்டிருக்கலாம். எவ்வாறாயினும் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் முதலில் பையத் செய்தது ஏழைகள் தான். அதே போன்று என்னிடம் முதலில் ஏழைகள் தான் பையத் செய்துள்ளார்கள். இதற்கு பிறகு என்னிடம் கூறினார்கள், என்னை உண்மையாளர் என ஏற்றுக்கொள்ளுங்கள். அதாவது அவருக்கு அறிவுரை வழங்கினார்கள். ஒன்று, எனது உண்மைத்துவத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். 2வது, ஐவேளை தொழுகைகளை தொழுங்கள். 3வது, ஒருபோதும் பொய் கூறக்கூடாது. இதனை கூறிய பிறகு எனக்கு செல்வதற்கு அனுமதி வழங்கினார்கள். இந்த 3 அறிவுரைகளையும் ஒவ்வொரு அஹ்மதியும் எப்பொழுதும் கண்முன் நிறுத்த வேண்டும். ஹஜ்ரத் முஹம்மது பக்ஷ் சாஹிபுடைய மகன் ஹஜ்ரத் ஃபஸ்லில்லாஹி சாஹிப் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் ஹஜ்ரத் அம்மா ஜான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நடைபயிற்சி செய்தவாறு எங்களது ஊருக்கு வந்தார்கள். திரும்பி செல்லும் போது தண்ணீர் கொடுங்கள் என கூறினார்கள். ஹஜ்ரத் அம்மா ஜானுக்கு தாகம் எடுத்தது. இது அவர்களுடைய கட்டுப்படுதலுக்குரிய எடுத்துக்காட்டாகும். எனது தாயார் கிளாஸில் தண்ணீர் ஊற்றி கொண்டு செல்லுமாறு கூறினார். நான் வேகமாக தண்ணீர் கொண்டு சென்றேன். ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் அம்மாஜான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பாதியிலேயே நின்றார்கள். நான் தண்ணீரை அம்மாஜானிடம் சென்று கொடுத்தேன். அவர்கள் அதனை வாங்கி உடனேயே குடிக்க ஆரம்பித்தார்கள். ஹஜ்ரத் சாஹிப் அப்போது தண்ணீரை உட்கார்ந்துதான் குடிக்க வேண்டும் என கூறினார்கள். அப்போது அம்மாஜான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு மடக்கு தண்ணீர் மட்டும்தான் குடித்திருந்தார்கள். இதனை கேட்ட உடனேயே உட்கார்ந்தார்கள். மீதமுள்ள தண்ணீரை உட்கார்ந்தே குடித்தார்கள். ஹஜ்ரத் நிசாமுதீன் சாஹிப் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை நடந்த சம்பவம். அந்த காலத்தினுடைய வழக்கம் என்னவென்றால், முதலில் அனைத்து விருந்தினர்களும் கோல் கமராவில் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு அனைவரும் ஒன்று கூடிவிட்டனர் என செய்தி தெரிவிக்கப்படும். ஒரு நாள் ஹுசூர் முதலிலேயே வந்திருந்தார்கள். ஹஜ்ரத் முதல் கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அப்போது வரை வரவில்லை. என்னிடம் ஹுசூர் கூறினார்கள், நீங்கள் சென்று மௌலவி சாஹிபை அழைத்து வாருங்கள் என்றார்கள். நான் அலுவலகத்திற்கு ஓடி சென்றேன். ஹுசூருடைய கட்டளையை தெரிவித்தேன். ஹஜ்ரத் முதல் கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஹுசூர் அவர்கள் வந்துவிட்டார்களா என கேட்டார்கள். அதற்கு நான் ஆம் என்றும் தாங்களை நினைவு கூறினார்கள் என்றும் கூறினேன். அப்போது முதல் கலீஃபா அவர்கள் அலுவலகத்திலிருந்து ஓடி சென்றார்கள். கோல் கமரா வரை ஓடியே சென்றார்கள். பொதுவாக முதல் கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் மஜ்லிஸில் தலையை குனிந்தவாறு இருப்பார்கள். எப்போது வரை ஹுசூர் அவர்கள் அவர்களை நோக்கி பேச மாட்டார்களோ அப்போது வரை தலை குனிந்தே இருப்பார்கள். ஹஜ்ரத் ஹாஃபிஸ் ஜமால் அஹ்மது சாஹிப் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை மௌலவி குலாம் முகமது சாஹிப் மர்ஹூம் என்னிடம் கூறினார்கள், ஒருமுறை ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சார்பாக இரவு 11 அல்லது 12 மணி அளவில் ஹஜ்ரத் முதல் கலிஃபத்துல் மஸீஹ் வீட்டிற்கு ஒருவர் பால் வாங்குவதற்காக வந்தார். அப்போது மௌலவி சாஹிப் கூறினார்கள், எங்கள் வீட்டில் பால் இல்லையே என்றார்கள். என்னிடம் எங்கிருந்தாவது பாலிற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை. நான் ஒருபோதும் ஹஜ்ரத் சாஹிபுடைய ஆள் வெறும் கையோடு திரும்பி செல்வதனை விரும்பவில்லை என்றார்கள்.
ஏதாவது விருந்தினர் வந்திருக்கலாம், அவர்களுக்காக ஹுசூர் அவர்கள் வாங்கி வர சொல்லியிருக்கலாம் என்றார்கள். நான் ஓடினேன். லங்கர் கானாவிற்கு எதிரே கட்டியிருந்த எருமையிலிருந்து பால் கறக்க முயன்றேன். அல்லாஹு தாலா பால் இறக்க செய்தான். ஏனென்றால் பொதுவாக மாலை நேரத்தில் எருமையிலிருந்து பால் கறந்து இருப்பார்கள். ஆனால் மீண்டும் இரவில் கறந்த போது பால் வந்தது. இதன் மூலம் மௌலவி சாஹிப் மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள். ஹசரத் ஹாஃபிஸ் ஜமால் அஹமது சாஹிப் கூறுகின்றார்கள், மௌலவி குலாம் முகமது சாஹிப் மருகும் அறிவித்தார்கள், ஒருமுறை பட்டாலாவை சேர்ந்த ஒருவர், அவரது பெயர் எனக்கு மறந்து விட்டது, ஹசரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அனுமதியுடன் ஒரு நோயாளியை பார்ப்பதற்காக ஹசரத் முதல் ஹலிஃபத்துல் மசீயை பட்டாலா அழைத்து சென்றார். ஹசரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மௌலவி சாஹிப் மாலைக்குள் தாங்கள் திரும்பி வந்துவிடுங்கள் என கூறினார்கள். அதற்கு மௌலவி சாஹிப் ஆம் ஹுசூர் வந்துவிடுவேன் என்றார்கள். பட்டாலா சென்றடைந்ததும் இறைவன் அருளிலால் எப்படிப்பட்ட மழை பெய்ததென்றால் நாலாபுரமும் தண்ணீராக தென்பட்டது. இதே நிலையில் மௌலவி சாஹிப் அவர்கள் மாலையில் காதியான் வந்தடைந்தார்கள். முழங்கால் வரையிலுள்ள தண்ணீரில் நடக்க வேண்டியிருந்தது. பாதங்களில் முட்கள் குத்தின. ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு இதை பற்றி தெரிய வந்த போது மிகவும் வருத்தம் அடைந்தார்கள். மேலும் மௌலவி சாஹிப், எனது எண்ணம் இதுவாக இருக்கவில்லை, நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை மேற்கொண்டீர்கள் என்றார்கள். ஹஜ்ரத் மியா அப்துல் அசீஸ் சாஹிப் அல் மாரூப் முகுல் சாஹிப் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை மௌலவி நூர்தீன் சாஹிப் தனது அலுவலகத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். ஏறக்குறைய 12 அல்லது 1 மணியாக இருந்தது. கோடை காலமாக இருந்தது. ஹசரத் உம்முல் மிமின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உள்ளே இருந்து ஒரு பணியாளனை அனுப்பினார்கள். அவர் வந்து மௌலவி சாஹிபிடம், ஹசரத் உம்முல் மிமின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் வந்து எனது கட்டை அவிழ்த்து விடுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு மௌலவி சாஹிப் பதில் கூறினார்கள், இந்த நிலையில் மருத்துவ ரீதியில் கட்டை அவிழ்ப்பது தடுக்கப்பட்ட ஒன்றாகும் என கூறும்படி கூறினார்கள். சிறிது நேரம் கழித்து மீண்டும் வந்து அதே கூறினார். முதல் ஹலீஃபாவும் அதே பதிலையே கூறினார்கள். பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகு மியா மஹ்மூத் அகமது அவர்கள் வெளியே வந்தார்கள். அவர்களை மௌலவி சாஹிப் இடுப்பில் தூக்கி வைத்துக் கொண்டார்கள். மேலும் நீங்கள் எப்படி வந்தீர்கள் என கேட்டார்கள். அதற்கு கூறினார்கள், அப்பா கூறினார்கள் வந்து கட்டை அவிழ்த்து விடுங்கள். மௌலவி சாஹிப் உடனே சென்று கட்டை அவிழ்த்தார்கள். திரும்பி வந்தபோது ஒரு நபர் குலாம் முகமது சாஹிப் கூறினார், இவ்வாறு கட்டை அவிழ்ப்பது தடை செய்யப்பட்டது என்று கூறினீர்களே என்றார். அதற்கு இப்போது மருத்துவம் கிடையாது, கட்டளையாகும் என்றார்கள். மியா ஷராஃபத் அஹமது சாஹிப் தனது தந்தை ஹசரத் மௌலவி ஜலாலுதீனுடைய நிலைமைகளை விளக்கிவார் கூறுகின்றார்கள், ஹசரத் முதல் ஹலீஃபாவுடன் எனது தந்தையாருக்கு ஒரு நல்ல நெருக்கம் இருந்தது. ஹுசூரும் அவர்கள் மீது சிறப்பான ஒரு கருணை கொண்டிருந்தார்கள். ஹசரத் மௌலவி முதல் ஹலீஃபத் மசீவுடைய தாயார் அவான் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தார்கள். மேலும் மௌலவி ஜலாலுதீன் சாஹிப்பும் அவான் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தார்கள். ஆகையால் மௌலவி சாஹிப் அன்னாருடன் அன்பு பரிமாறி வந்தார்கள். மௌலவி சாஹிப்புக்கு முதல் ஹலிஃபத்தில் மசீவுடைய கட்டளை என்னவாக இருந்தது என்றால், காதியான் வந்தீர்கள் என்றால் ஹஜரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மஜ்லிஸில் உட்கார வேண்டும், அடுத்து என்னுடைய மஜ்லிஸில் உட்கார வேண்டும். இதனை தவிர வேறெங்கும் செல்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்பதாகும். எனது தந்தையார் இவ்வாறே செய்து வந்ததாக கூறினார்கள். ஹஜரத் ஜஃபருல்லா கான் சாஹிபுடைய மகன் ஹஜரத் முகமது ஜஃபருல்லா கான் சாஹிப் கூறுகின்றார்கள், ஹஜரத் முதல் ஹலிஃபத்துல் மசி அவர்கள் அன்றைய நாட்களில் அலுவலகத்தில் பணி செய்வது மட்டுமல்லாது அன்னார் ஹக்கீம் குத்துபுத்தீன் சாஹிபுடைய மருந்தகத்தில் மஸ்னவி மௌலானா ரோமுடைய தர்சு கொடுத்து வந்தார்கள். எனக்கு எனது தந்தையாருடன் அந்த நட்பை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்து வந்தது. எனக்கு நன்றாக நினைவில் எழுவது, சில சமயங்களில் இந்த தர்சுக்கு இடையில் யாராவது ஹசரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெளியில் வந்துள்ளார்கள் என கூறிவிட்டால், இதனை கேட்டதும் ஹசரத் முதல் ஹலிஃபத்துல் மசி அவர்கள் தர்சை நிறுத்தி விடுவார்கள். உடனே எழுந்து நின்று தலைப்பாகையை கட்டிக்கொண்டே ஷூவை போடுவதற்கு முயற்சி செய்வார்கள். இந்த முயற்சியின் விளைவாக பெரும்பாலும் ஷூவின் பின்புறம் அமுங்கிவிடும். அன்னார் ஹசரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மஜ்லிஸில் உட்கார்ந்திருக்கும் போது எப்போது வரை ஹுசூர் அவர்கள் அன்னாரை குறிப்பிட்டு பேச மாட்டார்களோ அப்போது வரை ஹுசூருடைய முகத்தினை தலைதூக்கி பார்க்க மாட்டார்கள். ஹஜ்ரத் சூஃபி குலாம் முஹம்மது சாஹிப் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வஃபாத்திற்கு பிறகு நாங்கள் அனைவரும் ஹஜ்ரத் நூருதீன் சாஹிபிடம் பையத் செய்தோம். மௌலவி சாஹிப் கூறினார்கள், நேற்று வரை நான் உங்களது சகோதரனாக இருந்தேன், ஆனால் இன்று நான் உங்களது தந்தையாக ஆகிவிட்டேன். நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அமத்துல் ஹபீஸ் மிக சிறியவளாவாள். அதாவது ஹஜரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்தினரை சுட்டிக்காட்டி கூறுகின்றார்கள்,
அமத்துல் ஹபீஸ் ஹஜரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்தில் மிகவும் சிறியவள் ஆவாள். அமத்துல் ஹபீஸிடம் பையத் செய்ய வேண்டி இருந்தால் நான் அவருக்கு எவ்வாறு கட்டுப்படுவேன் என்றால் ஹஜரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு கட்டுப்படுவதை போன்று கட்டுப்படுவேன் என்றார்கள். அல்லாஹு தாலா இந்த அனைத்து சஹாபாக்களின் தரஜாவை மேம்படுத்திக் கொண்டே செல்வானாக. எவ்வாறு அவர்களது விருப்பம் இருந்ததோ அதே போன்று மறுமையிலும் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடன் இருப்பார்களாக. இவர்களது விருப்பங்கள் நிறைவேறட்டுமாக. இவர்களது சந்ததிகளையும் கட்டுப்படுதல் மற்றும் விசுவாசத்தை நிலைத்திருக்க செய்வானாக. முழுமையான கட்டுப்படுதலுடன் இக்காலத்தின் இமாமுடன் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பினை நமக்கு வழங்குவானாக. அன்னார் தனது தூயவர்களுக்காக செய்த துவாக்களில் நாமும் வாரிசாவுமாக. அன்னாருக்கு பிறகு அன்னார் மூலமாக தொடர்ந்த இரண்டாவது வல்லமையுடனும் விசுவாசம், நேசம் மற்றும் கட்டுப்படுதலுக்கான உயரிய தரத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவுமாக. எவ்வாறு நான் முதல் கலிஃபத்து மசூடைய கூற்றினை படித்து காட்டினோ அதனை போன்று முழுமையான கட்டுப்படுதல் வேண்டும். கிலாபத்துடன் இணைந்து அல்லாஹு தாலாவுடைய அருள்களின் வாரிசாகக்கூடிய ஜமாத்தின் அங்கங்களாக இருப்போமாக. இதனை தவிர இறைவனுடைய அருள் கிடைக்கப்பெறாது. அல்லாஹு தாலா அனைவருக்கும் இதற்கான வாய்ப்பினை தந்தல்வானாக. நான் ஜும்மா மற்றும் அசர் தொழுகைக்கு பிறகு 2 ஜனாசா தொழுகைகளை தொழ வைப்பேன். முதல் ஜனாசா ஒரு ஷஹீதுடையதாகும். இது கண்ணியத்திற்குரிய முபாரக் அஹமது சாஹிபுடைய மகன் மதிப்பிற்குரிய தாரிக் அஹமது சாஹிபுடையதாகும். இவர் பாகிஸ்தானில் லையாவுடைய ஒரு கிராமத்தில் பிறந்தார்கள். தாரிக் அஹமது சாஹிப் பிறப்பதற்கு 2 மாதத்திற்கு முன்பே அவருடைய தந்தையார் மரணமடைந்து விட்டார்கள். மதிப்புக்குரிய தாரிக் சாஹிபுடைய வயது 41 இருந்தது. மிகவும் அறிவுத்திறன் நிறைந்த திறமை உள்ளவராக இருந்தார். மே 17 2012 தாரிக் சாஹிப் சாமான் வாங்குவதற்காக லையா மாவட்டத்தில் கரோடுக்கு சென்றார்கள். மேலும் வியாபாரிகளுக்கு கொடுக்க வேண்டிய ரூபாயை கொடுத்து விட்டு வந்தார்கள். வீடு திரும்பும் போது மாலை 4 மணிக்கு வீட்டிற்கு போன் செய்து காய்கறிகள் எல்லாம் வாங்கிவிட்டேன், வேற ஏதாவது வாங்க வேண்டி உள்ளதா என கேட்டுள்ளார்கள். அதற்கு பிறகு அன்னாருடன் எந்த தொடர்பும் கொள்ள முடியாமல் போனது. இரவாகியும் வீடு திரும்பவில்லை. போன் மூலமாக தொடர்பு கொள்ள முயன்றும் தொடர்பு கொள்ள முடியாமல் போனது. பின்னர் தெரிய வந்தது என்னவென்றால், வீடு திரும்பும் போது அடையாளம் தெரியாத சில நபர்கள் அவரை கடத்தி அடையாளம் தெரியாத ஒரு இடத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். கை கால்கள் எல்லாம் கட்டப்பட்டிருந்தது. மிகவும் கொடுமையாக தாக்கப்பட்டிருந்தார். தாக்கப்பட்ட போது மர்ஹூமுடைய ஒரு காலை உடைத்து விட்டனர். ஒரு தோள்பட்டையையும் எலும்புகளையும் உடைத்திருந்தனர். முழங்கால்களில் ஆணையுடைய அடையாளங்கள் இருந்தன. கண்களிலும் பலமான காயங்கள் இருந்தன. தலையும் அதிகமாக தாக்கப்பட்டிருந்தது. இவ்வளவு தூரம் தாக்கிய பிறகு இறுதியில் தலையை துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். இவ்வாறு அவரை ஷஹீதாக்கியுள்ளனர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதனை விட கொடுமையின் உச்சம் என்னவென்றால், முதலில் செய்ததே உச்சம்தான். பின்னர் அவரை ஒரு ட்ரம்மில் போட்டு ராஜினிசா நதியில் போட்டு விட்டனர். எதிர்பாராதவாறு நதி அடைக்கப்பட்டிருந்தது. இல்லை என்றால் சடலத்தை பற்றி தெரியாமலேயே போயிருக்கும். மறுநாள் போலீஸ்காரர்கள் ஒரு சடலம் கிடைத்திருப்பதாக கூறினார்கள். உறவினர்களால் முகத்தை வைத்து கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த அளவு மோசமாக தாக்கப்பட்டிருந்தார். அவரது உடை மற்றும் வேறு பல அடையாளங்களை கொண்டு உறவினர்கள் அவரை அடையாளம் கண்டனர். அமீர் சாஹிபுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இது ஜமாத்தின் எதிர்ப்பினால் உண்டானதில்லை என்பதாகும். ஆனால் எனது எண்ணத்தின்படி ஜமாத்துடைய எதிர்ப்பே இதற்கு காரணமாகும். இவர் நல்ல இயல்பு கொண்டவராவார். யாருடனும் அதிக தொடர்பு கிடையாது. இவருடைய உறவினரையும் இதற்கு முன்பு ஃபயர் செய்து காயங்களை ஏற்படுத்தி உள்ளார்கள். அல்லாஹ் தாலா இவருடைய தரஜாவை மேம்படுத்துவானாக. மேலும் இந்த எதிரிகளை மிக விரைவில் படிப்பினைக்குரிய அடையாளமாக ஆக்குவானாக. அஹ்மதியத்தின் உரிமையில் மிக தெளிவான அடையாளங்களை மிக விரைவில் வெளிப்படுத்துவானாக. இதனை எப்போதும் நினைவில் வையுங்கள். அதாவது இப்படிப்பட்ட நிலையில் எப்போது வரை துவாக்களின் பக்கம் கவனம் செலுத்த மாட்டோமோ, இறைவனிடம் அடையாளங்களை வேண்ட மாட்டோமோ, அப்போது வரை இறைவன் வாக்குறுதி அளித்துள்ள அந்த வெற்றிகள் நமக்கு கிடைக்கப்பெறாது. பொதுவாக அடையாளங்களுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் தான் தெளிவான மற்றும் எதிரிகளுக்கு தென்படக்கூடியதாக இருக்கும். அப்போதுதான் எதிரி உண்மையை ஏற்றுக்கொள்வான். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வெற்றி எப்போது கிடைக்கும் என்றால், நாம் முழுமையான முறையில் அவன் முன்பு குனியும் போது, அவனிடம் துவா கேட்கும் போது, மேலும் அல்லாஹ் மற்றும் அவனது அடியாருக்குரிய உரிமைகளை நிறைவேற்றும் போதுதான் கிடைக்கும். அல்லாஹு தாலா இதற்கான வாய்ப்பினை நமக்கு வழங்குவானாக. ஷஹீதுடைய சகோதரர் ஆரிஃப் அஹமது சாஹிப் முரப்பி ஜமாத் ஆவார். அவரும் இவருடைய சிறப்பு அம்சங்களை எடுத்து கூறியுள்ளார். இவர் மிகவும் அன்பு செலுத்தக்கூடியவர் ஆவார். மனைவியை தவிர 6 மகன்களும் 2 மகள்களும் உள்ளன.
एहलिया मोहतरमा के अलावा மூத்த மகனுடைய வயது 18 ஆகும். 2 बेटियां हैं. சிறிய பிள்ளையுடைய வயது 2 ஆகும். இதற்கு இடையில் மற்ற பிள்ளைகள் உள்ளனர். 2 साल है. छोटे बच्चे की उम्र 2 साल है. इसके दरमियान बाकी बच्चे हैं. அல்லாஹ் தாலா இவர்கள் அனைவரையும் தனது பாதுகாப்பில் வைப்பானாக. இரண்டாவது ஜனாசா அமத்துல் கையும் சாஹிபா உடையதாகும். இவர் ரபுவாவில் வசிக்கக்கூடியவராவார். இவர் ஷேக் அப்துல் சலாம் சாஹிபுடைய மனைவி ஆவார். மே 3ஆம் தேதி மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் ரபுவாவில் குடியேறிய பழைய குடும்பங்களில் ஒரு குடும்பத்தினை சேர்ந்தவராவார். இவர் மூசியாவாக இருந்தார். இவருக்கு 3 மகள்களும் 5 மகன்களும் உள்ளனர். இங்கு அவருடைய ஒரு மகன் அப்துல் ஹபீஸ் சாஹிப் இருக்கிறார்கள். இதனை போன்று ஹாலாண்டிலும் உள்ளனர், ரபுவாவிலும் உள்ளனர். இவரது 2 பேரன்கள் ஜாமியா அஹமதியா யூகேவில் கல்வி பயின்று வருகிறார்கள். அல்லாஹ் தாலா மர்ஹூமுடைய தரஜாவை உயர்த்துவானாக. अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر. اللهم